வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3ல் 27 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. காரணிப்படுத்துக 2x² + 15x + 27. இதை நம்ம காரணிப்படுத்தணும். பாருங்க கொடுத்துருந்தது எழுதிட்டோம். பாருங்க காரணிப்படுத்துறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கங்க. நல்லா பெருசாக ஐ மாதிரி போட்டுக்கங்க. என்ன செய்யணும், முதல்ல x² கெழு 2ஐயும் மாறில் உறுப்பு 27 பெருக்கணும். பெருக்குனா என்ன வரும்? 2 27 54. எக்ஸோட கெழு பாருங்க 15. இது எல்லாமே பிளஸ்ல இருக்கு. இது வந்து பெருக்கி வரக்கூடியது, இது வந்து கூட்டி வரக்கூடியது. இரண்டு எண்களை பெருக்கும் போது 54 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ 15 வரணும். எந்தெந்த ரெண்டு நம்பரை பெருக்கும் போது நமக்கு 57 வரும்னா, ஒரு 54 54 வரும். அதுக்கு அடுத்தது 2 27 54 வரும். அதுக்கு அடுத்தது 3 18 54 வரும். அதுக்கு அடுத்தது 6வது வகைப்படுமா 6 9 54 வரும். 6 9 54 வரும். சரியா? இப்ப பாருங்க, நமக்கு கூட்டும் போது 15 வரணும். பாருங்க, இதை கூட்டினா 55, இதை கூட்டினா 29, இதை கூட்டினா 21, இதை கூட்டினாதான் என்ன வருது? 15 வருது. அப்ப நமக்கு கரெக்டான எது? 6 9. அப்ப பாருங்க, 6ஐயும் 9ஐயும் பெருக்குனா 54, 6ஐயும் 9ஐயும் கூட்டினா 15. கரெக்டா வந்துருச்சா? பை. இப்ப பாருங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த x² உறுப்புல அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை அப்படியே எடுத்து எழுதணும். என்னது? 2x, இங்கேயும் 2x. இதுல நம்ம எதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம். பாருங்க, ஓ 2 2, மொய் 2 6. இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதை காரணிப்படுத்த நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பாருங்க, எக்ஸ். இதுக்கு மேலே எதுவுமே இல்லை பிளஸ், இதுக்கு மேலே எதுவுமே இல்லை பிளஸ். அப்ப எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் பிளஸ் 3. அதுக்கு அடுத்து 2x பிளஸ் 9, 2x பிளஸ். இதுதான் இந்த கோவையோட காரணி. எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ 2x பிளஸ் 9. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.